நாகையில் பெய்து வரும் தொடர் மழையால் மாணவ மாணவிகள் நனைந்தபடியே பள்ளிக்கு செல்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். தற்போது நாகை மாவட்டத்தில் எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது? தற்போது வரை எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்தே பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா திருமருகல், திட்டச்சேரி, இதே போல திருக்கோளை, வேளாங்கண்ணி, கீழையூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் கனமழையுடைய தாக்கமானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளாகவே இந்த கனமழையானது பெஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். விட்டு விட்டு பெய்து வந்த கனமழையானது தற்போது சாரல் மழையாக தொடர்ந்து பெய்து வந்தாலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருக்கோளை பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இன்னைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 10 மணி வரைக்கும் அந்த மழையினுடைய வீரியமானது அதிகரித்து காணப்பட்டதால் பள்ளி குழந்தைகள் அதே போல கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் நனைந்தபடியே செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கீழ்வேலூர், தேவூர், சாட்டியக்குடி, வலிவலம், திருக்கோளை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கடுமையாக அவதியடைந்தார்கள் என்று சொல்லலாம். அதே போல அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், பொது வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், தனியார் நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய அனைவருமே காலையிலேயே அந்த மலையிலேயே மாட்டிக்கொண்டு அவதியடைந்து அவருடைய பணிக்கு செல்லக்கூடிய நிலையையும் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக கனமழையானது தற்போது சாரல் மழையாக பெய்தாலும் நாகூர், நாகப்பட்டினத்தினுடைய மழையினுடைய அளவானது தற்போது அதிகரித்திருக்கிறது. வடக்கு பால்பனிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.